மக்களே, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இடம் பத்தலை, அதோடைய தொடர்ச்சி தான் அது. சரிங்களா? மஞ்சள் கலர், சிவப்பு கலர், இது என்ன பண்ணும்டா, நம்ம ஒரு விசேஷ வீட்டு போனோம்டா தட்டில் வச்சுருப்பாங்க. என்னது? சந்தனம், குங்குமம். அதை எடுத்து நெத்தியில் வைக்க சொல்லுவாங்க. சரிங்களா? வச்சோன்னு போப்பா சாப்பிடுன்னுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க? போய் மொய் எழுதுறா நாயேன்டுவாங்க. சரிங்களா? நீங்கள் மொய் எழுதான் போயிட்டீங்கனாலும் இப்பெல்லாம் நோட்டை வச்சுக்கிட்டு வீடு வீடாக தேடுறாங்க. இது நான் ஒன்றும் பொய் சொல்லலை. புரிஞ்சா மக்களே? விசேஷ வீட்டுக்கு போனால் சந்தனத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்க, குங்குமத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்க, போய் சாப்பிடுன்னுவாங்க. சாப்பிட்டோன்னே போய் மொய் எழுதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு. இதுதான் முதலமைச்சர் பிரதமர் செய்கிற வேலையே. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிலாம் செஞ்சு நம்மளை தொல்லை விடுப்பாங்கன்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த விசேஷ வீட்டுக்கு வைக்கிறாங்கள, நீ வச்சாலும் உனக்கு லாபம், நான் வச்சாலும் எனக்கு லாபம்தான். சரிங்களா? இதே மாதிரி அந்த விசேஷ வீட்டுக்கு வராங்க வரு, அவங்க பெரிய கஷ்டத்தில் வருவாங்க. கடனை வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் வந்து மொய் செய்வாங்க. புரிஞ்சா? இந்த மாதிரி இந்த விசேஷ வீடு வந்து எல்லா பேரும் வைக்கலாம். நீ வைக்கலாம், நானும் வைக்கலாம், ஏழைங்களை வைக்கலாம், குப்பை வரைக்கிறவங்க வைக்கலாம், செருப்பு தைக்கிறவங்க கூட வைக்கலாம். நீயும் நானும் முதலமைச்சர் ஆக முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. இது வந்து யாருக்கு லாபம்? யார் முதலமைச்சர் ஆகுறாங்களோ அவங்க மட்டும் நல்லா இருக்க முடியும். புரிஞ்ச நான் சொன்னது? மக்களே, யார் விசேஷம் வைக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க, மற்றவங்க பூரா கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி யார் முதலமைச்சராக இருக்காங்களோ, யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க, மற்றவங்க பூரா கஷ்டப்படுவாங்க. இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஆகிறாங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்க? மக்களை அப்புறம் கத்த விடுறாங்க. என்ன பண்ணுவாங்க? ரேஷன் அரிசி கொடுப்பாங்க, ஒரு 500 1000 கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பழம் வைக்கிறது மாதிரி, பத்திரிக்கை கொடுக்குறது மாதிரி ஒரு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. இதுதான் செஞ்சு